கார்த்திகை தீபம் தொடரில் ஜவுளிக்கடையில் நவீன் இருப்பதை சந்திரகலா போலீஸுக்கு தெரிவிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து ஜவுளிக்கடையில் சர்ச் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. கார்த்திக்கிட்ட உதவி கேட்கறதுனால வெளியே போகிற பார்சலுக்குள்ளே நவீனை மறைச்சி வைக்கிறாரு. பார்சல் போகிற டப்பாவை நிப்பாட்டி சோதனை போடுறாங்க போலீஸ்காரங்க. கடைசியாக நவீன் இருக்கிற டப்பாவை சோதனை போட வரும்போது கால் வருது. சரி எடுத்துகிட்டு போன்னு சொல்லிடுறதுனால நிவின் வெளியே போயிடுறாரு. தேடி பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க போயிடுறாங்க. வீட்டில் நலங்கு ஃபங்க்ஷனுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. ஏற்பாடுகள் நடக்குது. அந்த நேரத்தில் பரமேஸ்வரி வராங்க. நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் கூப்பிட்டது அப்படின்னு கேட்குறாங்க. என் பேத்திக்கு நலங்கு வைக்க வந்த, என்னை யாரையும் தடுக்க முடியாதுன்னு பரமேஸ்வரி சொல்கிறாங்க. சந்திரகலா சாமுண்டீஸ்வரியை ஏற்றி விட்றாங்க பிரச்சனை பண்ணுற மாதிரி. கூட வந்த பெரியவங்க வீட்டுக்கு வந்த பெரியவங்களை எப்படியா பேசுகிறது அப்படி இப்படின்னு பேசும்போது வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. பரமேஸ்வரி பேத்திக்கு நலங்கு வைக்கிறாங்க. பிறகு சாமுண்டீஸ்வரி மற்றும் வீட்டில் உள்ள எல்லாரும் துர்காவுக்கு நலங்கு வைக்கிறாங்க. நலங்கு முடிஞ்ச உடனேயே நவீன் ரூமுக்கு போய் அவள் கையால் நலங்கு வைக்க சொல்கிறா. எத்தனை பேர் நலங்கு வச்சாலும் நீ எனக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பின்தொடர்ந்து வர்ற சந்திரகலா நவீன் ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க. கார்த்திக்கு வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை நடிக்கிற 2 பேர் எஸ்கேப் ஆகிறத பார்த்து பின்தொடர்றாரு. சாமுண்டீஸ்வரி ரூமுக்குள்ளே போய் நகை பணத்திட முயற்சிக்கிறாங்க. வெளியிலே எனக்கு கார்த்திக் நின்றுக்கிட்டு எங்கே வந்தீங்கன்னு கேட்கறதுனால இதை சமாளிச்சுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. தெலுங்கு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக கார்த்திக் போட்டுக்கிற மாதிரியே கடலை ரேவதியும் தன் புடவையை மாற்றிக்கிட்டு மேட்சாக வராங்க. மேட்சிங் கரெக்டாக இருக்கான்னு கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க. அவர் எதுவும் சொல்ல மாட்டுறாரு. பிறகு என்னப்பா கோபமாக பேசுனேன், இப்போ மேட்சிங்காண்டு மயில் கார்த்திகை கிண்டல் பண்ணுறாரு. மற்றொரு பக்கம் போலீஸ் வீட்டுக்கு வந்து இதேமாரி உங்கள் வீட்டில் தான் நவீன் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிது, வீட்டை சோதனை போட போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சந்திரகலா அந்த ரூமை பூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நவீன் வெளியே போக முடியாத அளவுக்கு.